இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தாம்மா நீ சிரிச்ச முகமா ஸ்ரீதேவியா இருக்கிற. இப்படி சிரிக்கும் போது நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? போ பாட்டி. பாட்டி, அப்பா எங்க? என்னத்த சொல்ல, மோகனை பத்தி புலம்பிக்கிட்டு இருந்தான். அவன் சிநேகிதன் வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வரேன்னு போயிருக்கான். இப்படி எல்லாம் அலையணும்னு அவன் தலையில எழுதி இருக்கு. சித்தி, அவ எக்கடு கேட்டா நமக்கு என்ன, விளங்காத சிறுக்கி. என்ன பாட்டி, பாவம் அவங்களே நொந்து போயிருக்காங்க. அவளுக்கா இறக்கப்படுற? அவன் உன் வாழ்க்கைய தான் நினைச்ச மாதிரி பங்கு போட்டு திங்க முடியலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கா. சரி, அதை விடு. அந்த தம்பி தமிழரசுக்கு போன் பண்ணியா? இல்ல பாட்டி. என்னம்மா இப்படி சொல்ற? அந்த தம்பி உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கு. நல்லா இருக்கீங்களா, என்ன ஏதுன்னு ஒரு போன் பண்ணி பேசக்கூடாது? நன்றி மறந்தவன் நினைச்சிட மாட்டாங்களா? இல்ல பாட்டி, நான் பேசணும் தான் நினைச்சேன். ஆனா என்ன நோன பேசுறதுக்கு என்ன சங்கடமா இருக்கு பாட்டி. சங்கடமா இருக்குதா? உன்னை சட்டியில போட்டு வறுத்து திங்கணும்னு நினைக்கிற சித்திக்கு வக்காலத்து வாங்குற. உனக்கு உதவி செஞ்ச தம்பிக்கு போன் பண்ணுன்னா சங்கடமா இருக்குங்கிற. அப்பாவும் நானும் பேங்க்குக்கு போய் பேசணும்னு சொன்னாரு. அப்ப பேசிக்கலாம். சரி வா. எங்க? போன் பண்றதுக்கு வா. அப்பன் போன இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டான். இந்த போன போட்டு என்ன செய்றீங்க எது செய்றீங்கன்னு விசாரி. இந்த புடி போன் நம்பரு. தமிழரசு தம்பி செல் நம்பரை லாவண்யா என்கிட்ட ஒரு தடவை கொடுத்தா நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். இதான் நம்பர். என்னடி யோசிக்கிற? என்ன விஷயம்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இங்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, அங்க பெய்தான்னு யாருடி? என்ன பாட்டி போன போடுறீன்னா என்கிட்ட பேசி பழகுறியா? சரி, நான் நம்பர் போடுறேன், நீதான் முதல்ல பேசணும். நீ முதல்ல போன போடு. ரிங்கு போகுதா? போகுது. பேசு பாட்டி. இரு பாட்டி. ஹலோ. ஹலோ, யாருங்க? நான் துளசி பேசுறேன். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஹலோ, என்னாச்சு? ஹலோ ஹலோ, என்னாச்சுங்க? சாரி, முக்கியமான வேலையா இருக்கேன். நான் அப்புறம் பேசட்டுமா? சரி, நான் வச்சிடுறேன். என்னம்மா 4 வார்த்தை பேசினா பொசுக்குன்னு போன வச்சுட்ட? அவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு. ஆமா, பேங்க் வேலை இல்ல, அப்படித்தான் இருக்கும். சரி விடு. நீயும் உங்க அப்பனும் பேங்க்ல போய் பார்க்க போறீங்கல்ல, அப்ப பேசிக்கங்க. இததான் நான் முதலே சொன்னேன். என்னத்த சொன்ன? சொரக்காய் கூப்பிடலன்னு போடி. இப்ப பேசுனதுல என்ன குறைஞ்சு போச்சு?
தமிழ் வரான், அவன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான். ஏன்னா சொன்னா கூட கொஞ்சம் அமைதியா இரு. என்னடாச்சு? என்ன பிரச்சனை? ஏதாவது சிக்கல மாட்டிக்கிட்டியா? பாத்தீங்களாடா, இவன் தான்டா ஃப்ரெண்டு. நான் ஏன் வரலன்னு கோவப்படாம ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டியான்னு கேட்டான் பாரு. டேய், நீங்க அப்படியாடா? ஏதோ துரோகி அது இதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்க. அவனுக்கு என்ன பத்தி தெரியும்டா. அதான் முதல்ல வந்ததும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். இவன் என் ஃப்ரெண்டா? நீங்க ஃப்ரெண்டா? அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாம வார்த்தையை கொட்டிட்டீங்களே, இப்ப அழ முடியுமாடா? சரி, என்னாச்சுன்னு சொல்லு. அதே மச்சான் கேக்குற. ஒரு பெரிய குரூப்பே வந்து எங்களை குடும்பத்தோட தூக்கிட்டாங்க. இன்னைக்கு காலைல 3 மணிக்கு தான் கொண்டு வந்து விட்டானுங்க. யாரு ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா மச்சான், அவனுங்களை சத்தியமா நான் சும்மா விட மாட்டேன். ஒரு போலீஸ்காரனுக்கே இந்த நிலைமைனா. சரி, அதெல்லாம் விடு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சொன்னீங்களாடா? நீ ஏன்டா அப்படி போய் சொன்ன? துளசி உன்னை லவ் பண்றான்னு சொன்னியே, அத பத்தி கேக்குறேன். ஏன் போய் சொன்ன? டேய், அதான்டா எனக்கும் புரியல. என்ன பாக்கும் போதெல்லாம் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன்பா. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? இங்க பாடுறா, இந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் அவ உன்னை லவ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டியா? காப்பி போட்டு குடிக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு பால்காரன் வந்தா நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றது இல்லையா? அது மாதிரி நினைச்சிட்டு துளசி ஏதாவது சொல்லிருப்பா. உடனே நீ அதை லவ்னு நினைச்சிட்டியா? என்னடா, இதை வச்சு நீ அவளை கல்யாணம் பண்ற அளவு கணக்கு போட்டியா? உன்னை நம்பி தமிழரசு வர, அவனை நம்பி நாங்க வர. இது என்ன சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு? அவ என்ன உண்மையா லவ் பண்றாடா? சும்மா அதே திரும்ப திரும்ப சொல்லாதடா. அவ உன்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னாளா? என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான்? இது என்ன சினிமாவா? ஏடா, நம்ம வீட்ல அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க என்ன டெய்லி ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா இருக்காங்க? சரி, அவங்க அப்படி சொல்லாதால அவங்க 2 பேரும் கணவன் மனைவி இல்லன்னு ஆயிடுமா? விளக்கமா சொல்லிட்டு அந்த மரமண்டைங்களுக்கு. சே, அசிங்கமா பேசாதடா. என்னடா தமிழ், நீயும் இவனுங்கள மாதிரி பேசுற? வேணா ஆனந்த், இந்த பேச்சை இதோட விட்டுரு. நீ நினைக்கிற மாதிரி துளசிக்கு மேல எந்த அபிப்பிராயமும் இல்ல. நீ எப்படா சொல்ற? நான் சொல்லல, துளசியே சொன்னா. சாட்சிக்கு இவனுங்களா இருக்கிறானுங்க. எங்க முன்னாடி தான் அவ சொன்னா. அதுக்கப்புறம் தான் நாங்க பண்ண தப்புன்னு எங்களுக்கே புரிஞ்சுது. சரிடா, ஒத்துக்கிறேன். ஆனா அதை சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, அவ சொல்லட்டும். உனக்கு புத்தி இல்ல? நான் தான் சொல்றேன்ல, அவ வேற வந்து சொல்லணுமா? இல்ல ஆனந்த், இதுக்கு மேல இந்த விஷயத்த பேச வேணாம். என் லவ்க்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகல. என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. நடுவுல என்ன நடந்துச்சோ யாருக்கு தெரியும்? டேய், ஒன்னும் சொல்லாத. எது நடந்திருந்தாலும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆனா அதுக்காக என் லைஃப் மேட்டரை நீயே டிசைட் பண்றது எனக்கு பிடிக்கல. இது என் லைஃப் ப்ராப்ளம். நான் தான் டிசைட் பண்ணி ஆகணும். அந்த உரிமை உங்க யாருக்கும் கிடையாது. டேய், என்னடா இவன் உனக்கு எப்படா சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு எல்லாம் புரியுதுடா. நீங்க யாரும் அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். பேசிட்டே இருக்கும்போது ஏன்டா போற? டேய், நீ ஏன்டா எமோஷன் ஆகுற? இதுக்கு மேல அவனாச்சு அந்த பொண்ணாச்சு, நமக்கு என்ன வந்துச்சு? விடு. டேய், இப்பதாண்டா அந்த பொண்ணை காலேஜ்ல சேர்ந்திருக்கிறா. அவளுக்கு படிப்பு தவிர வேற எந்த எண்ணமும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் காலேஜ் ரீஓப்பன் ஆக போகுது. இந்த நேரத்துல இவன் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தானா அவ படிப்பு கெட்டுருண்டா. அதான்டா பயப்படுறேன். சரி சரி விடுற. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா பிரச்சனை வந்தா அப்ப பாத்துக்கலாம்.
சரியா? சரி கிளம்பு. இல்லடா நீங்க போங்க, நான் கொண்டாந்து கழிச்சு வரேன். டேய் நீ தனியா இருந்து என்ன பண்ண போற? வா போலாம். சொன்னா கேளு கணக்கு, நீங்க கிளம்புங்க. டேய் போடா, நான் அப்புறம் வரேன். போ. சரி வாங்கடா. என்னடா இவன் இப்படி பண்றான்? அவனை பத்தி உனக்கு தெரியும்ல, விடுறா.